வணக்கம். உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஆஸ்ட்ரோவேலின் அன்பு நேயர்களுக்கும் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எப்பவும் போல இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவின் மூலியமாக என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது. இது உறுதி, சத்தியம். இந்த வீடியோவோட தலைப்பே எதிர்காலம் என்பது புயலா பொக்கிஷமா. இதுதான். சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால், முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி, மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக பல அன்பர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தாலும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்பது மிக முக்கியமான தலைப்பு. எதிர்காலம். எல்லா மனிதருக்கும் ஏதோ நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதை யாரும் திருப்பி மாற்ற முடியாது. இனிமேல் நடக்க போகிறது என்ன, அதை பற்றின மனக்கவலை, குமுறல், இல்லை ஒரு பயம், ஒரு விதமான பதட்டம், இல்லை ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஒரு க்யூரியாசிட்டி, அதுதான் எல்லார் மனசுலையும் இருக்குது. இந்த நடக்க போகிறது என்ன, எதிர்காலம் என்ன, அதை பற்றி தான் வாழ்க்கையும் இருக்குது. இப்போ எதிர்காலம் என்பது புயலா பொக்கிஷமா. எதிர்காலம் சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, தலையெழுத்து என்ன, முதல்ல சிம்மராசி நேயர்களுடைய தலையெழுத்து என்ன, சிம்மராசி நேயர்களுடைய தலையெழுத்து ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு என்ன நடக்குது, இனிமேல் எதை எதிர்பார்க்கலாம், நாம் என்ன பண்ணணும், இப்படி தான் அந்த வீடியோ நகரப்போகுது. கிளியராக புல்லட் பாயிண்டில் சிம்மராசியினுடைய தலையெழுத்து என்ன. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி மீது மட்டும் இல்லை, எல்லார் மீதுமே அதிகப்படியான பாசம், அதிகப்படியான அளவில்லாத அன்பு, இதை கொட்டக்கூடியது அதுதான் சிம்மராசி நேயர்கள். யார் கொஞ்ச காலம் பழகியிருக்கலாம், நிறைய காலம் பழகியிருக்கலாம், ஆனால் ஒருத்தர் மேலே சிம்மராசி நேயர்கள் நீங்கள் வைக்கக்கூடிய பாசம் என்பது எவ்வளவு தூய்மையானது அப்படின்னா, ஒரு அம்மாவுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய தாய்ப்பாலுக்கு இணையான அவ்வளவு தூய்மையான பாசத்தை கொண்ட என் சிம்மராசி அன்பு நேயர்களே. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன தலையெழுத்து? பெரும்பாலான சிம்மராசி நேயர்களுக்கு சரியான கணவன் அமைவதில்லை, சரியான மனைவி அமைவதில்லை. இது நிதர்சனமான உண்மை. சிம்மராசிக்கு மிகப்பெரிய சவாலாக வரக்கூடியது எது? நல்ல வாழ்க்கை துணை அமையறதுல தலையெழுத்து சரியா இல்லை. சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படபடன்னு பேசுவீங்க, வார்த்தையை கொட்டிடுவீங்க, உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை நிறுத்த முடியாது. அடுத்த 5 நிமிஷத்தில் அதை மறந்து உங்களோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு கூட உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை உங்கள் கணவன் கிட்டேயோ நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்க. ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. நீங்கள் பேசின வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டே வாழ்க்கை முழுக்க உங்களை காயப்படுத்துறதாகவும் நோகடிக்கிறதாகவுமான வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் மேலே நீங்கள் அதிகமாக பாசம் அன்பு வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்கள் நெஞ்சில் ஏறி மிதிக்கிறாங்க. இது உண்மை, சத்தியம். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுடைய இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தாராள குணம். ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கே அந்த கஷ்டம் வந்த மாதிரி தன்னுடைய பாக்கெட்டில் இல்லைனா கூட கடன் வாங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இதயம் படைத்த மெக்னானிமஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பரந்த மனப்பான்மை படைத்த சிம்மராசி நேயர்களுக்கு வெறும் ஏமாத்தம் மட்டும்தான் மிச்சம். எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியாச்சு. நீங்கள் கொடுக்கும்போது அவங்க உதவி கேட்கும் போது உங்கள்கிட்ட காலில் விழுந்து உதவி கேட்டிருக்காங்க, கெஞ்சி கேட்டிருக்காங்க, நீங்கள் உதவியும் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்கள் உதவி கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிலை வரும்போது உங்களை ஏறி மிதிச்சிருக்காங்க நெஞ்சில்.
இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக உறவுகளினால் ஏமாற்றப்படக்கூடிய, ஏமாந்து போகக்கூடிய அந்த மனசு. இன்னொரு தலையெழுத்து என்னன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நினைப்பு சிம்மராசினியர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னு நம்புறது கரெக்டு தான். ஆனால் எல்லா சமயங்களிலும் அது ஒத்து வராது. வாழ்க்கையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை விட்டு கொடுத்து தான் போகணும். அப்போது மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கணும். அது கேட்காம போனோம்னா அதோடைய பாதிப்பு விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அதில் வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லவே இல்லை சார். அது ஒன்று. இன்னொரு கடைசி புல்லட் பாயிண்ட் உங்கள் தலையெழுத்தை பற்றி சொல்லணும்னா, என்ன சொல்கிறது, சிம்மராசி என்பவர்களுக்கு பிரத்யேகமாக இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். பல சிம்மராசி நேயர்களுக்கு பணம், பொருள், பதவி, நல்ல சொந்தக்காரங்க, வீடு வாசல் எல்லாம் இருந்தும் கூட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. எல்லாம் இருந்தும் ஒரு வேக்யூம் மாதிரி, வெற்றிடம் மாதிரி, எதுவுமே இல்லாத மாதிரியான அமைப்பு இருக்கு. எதிர்காலத்தில் எதை நோக்கி இந்த பயணம் என்பது நடந்துட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம கவனிக்க வேண்டியது, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயம் கோச்சார ரீதியாக சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த 8இல் இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். 7இல் இருக்கக்கூடிய சனியெல்லாம் கூட விட்டுடுங்க, 8இல் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார்? ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர், பொதுவாக 8ல் ராகு இருந்தால், ராகு என்பவர் ஒரு கிரகம் ரொம்ப புதிரான பசுலான ஒரு கிரகம். அது மாயா கிரகம். அந்த கிரகம் மறைந்து இருக்கக்கூடிய கிரகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம். அந்த பாம்பு 5 தலை நாகம், தலையை தான் ராகு குறிக்கிறது, உடம்பை குறிக்கிறது கேது. அப்போ அந்த ராகு என்ன செய்ய போகிறார் 8இல் இருந்தால்? அதுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற பாவம், அந்த பாவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 8ஆம் பாவம் என்பது சிறை தண்டனை, ஆயுள், அவமானம், பொருளை ஒரு 100 கோடியை அப்படியே இழந்து ரோடுக்கு வருது போண்டியாகி, விபரீத ராஜயோகம், வெளிநாட்டு தொடர்பு, திடீர்னு மிகப்பெரிய புகழ் பெறக்கூடியது, திடீர்னு மிகப்பெரிய செல்வந்தனாக 1000 கோடிக்கு அதிபதியாக மாறுவது, இப்படி போன்ற விஷயங்களை குறிப்பது 8ஆம் இடம். இந்த 8ஆம் பாவத்தில் ராகு என்பவர் உட்காரும் பொழுது எல்லார் மனசுலையும் வரக்கூடிய கேள்வி, உங்கள் மனசு உட்பட, சார் நீங்கள் 2 விதமாக சொன்னீங்க. ஒன்று ராகு சிறை தண்டனை, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இன்னொன்று பாசிட்டிவாக விபரீத ராஜயோகம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாட்ரி ப்ரைஸு, வெளிநாட்டு தொடர்பெல்லாம் சொன்னீங்க. இதில் எங்களுக்கு எது சார் நடக்கும்? அந்த கேள்வி தான். நமக்கு எது நடக்க போகுது? 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒவ்வொருவருக்கும் மாறுதல் பட்ட பலன்களை செய்ய கடமைப்பட்டவர். அவர் பாம்பு, ஒளிஞ்சு நெளிஞ்சு தான் பண்ணுவார், மறைஞ்சிருந்து தான் பண்ணுவார். சிங்கம் மாதிரி நேரம் உங்களை மாதிரி பண்ண மாட்டார். அப்போ அந்த ராகுவானவர் என்ன பண்ண போறார் சிம்ம ராசிக்குன்னா, உங்களுடைய சுயம்பு ஜாதகத்தில், சுய பிறப்பு ஜாதகத்தில் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு மாறுபட்ட பலன்களை அவர் செய்ய கடமைப்பட்டவர். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் அதீத ராஜயோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக ஆகிறார். கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்த, மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத ராஜயோகத்தை செய்வார். 2ஆம் பாதத்திலும் 3ஆம் பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்க கடமைப்பட்டவராக மாறுகிறார். அதுவே 4ஆம் பாதத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறுபடி ராஜயோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவராக மாறுகிறார். இதை போல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் நற்பலன்களையே செய்கிறார். 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதீத கெடுபலன்களை செய்கிறார்.
உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பதவிகளை வாரி வழங்குவார். இதுதான் துல்லியமாக நம்ம கணிக்கக்கூடியது. அதே மாதிரி ராகு பகவானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் அங்கிருந்து ராகு எங்கே இருக்கிறார், அந்த ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கும் பொழுது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகிறார். பிச்சைக்காரரை பெருமாளாக உயர்த்துகிறார். தெருக்கோடியில் நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தார் சார், இன்னைக்கு வந்து 1000 கோடிக்கு அதிபதி சார். ஒரு மாதம் சார் வீடு இல்லை, வாசல் இல்லை, பிளாட்ஃபார்ம். ஒரு மாதம் கழித்து பங்களா, மாட மாளிகைகள். இதை இந்த அளவுக்கு ஃபாஸ்டாகவும் ரொம்ப ஹெவியாகவும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய, நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான். அவருக்கு மட்டும்தான் 9 கிரகங்களில் அவ்வளவு பவர் வந்து ராகுக்கு மட்டும்தான் இருக்கு. சனிக்கு கிடையாது, குருக்கு கிடையாது, சுக்கிரனுக்கு கிடையாது, கேது கிடையாது, செவ்வாய், புதன் இவங்களுக்கெல்லாம் இல்லை. ராகுவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த உதாரணமே. சாதாரண பஸ் கண்டக்டராக அன்றாட சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நடிகனாக, செல்வாக்கு மிக்க, மக்களை வந்து அப்படியே பிடிச்சி 46 வருஷம் நிறுத்தி வைக்கக்கூடிய, அழகில்லை, பெருசா திறமையெல்லாம் இல்லை, ஆனால் நிற்க வைக்கக்கூடிய மாமனிதனாக அவதாரமாக எடுத்த அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு அந்த அவதாரத்தை எடுத்தது ராகு திசையில தான். இது வரலாற்று உண்மை. அப்ப ராகு பகவான் நினைத்தாருன்னு சொன்னா 8இல் இருக்கக்கூடிய ராகு சிம்மராசி என்பர்களாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை செய்ய போகிறாரா அல்லது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறாரா என்பது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதும் கூட நமக்கு சொல்ல முடியும் உறுதியாக. மற்றும் பொதுவாக ராகு 3, 6, 11, 12 லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்திற்கு 3, 6, 11, 12ஆம் இடங்களில் அமரும் பொழுது அந்த இடமானது நான் சொன்ன இந்த 5 இடங்களுக்குள்ளார, அதாவது மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகரத்துக்குள்ளார வரும் பொழுது அது கடகத்தில் தான் உங்களுக்கு வரும். 12ஆம் இடம் வரும்போது மேஷ, ரிஷப, கடகத்தில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு வந்து இந்த கடகத்தில் சிம்மராசி இல்லை, சிம்ம லக்னத்துக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு, சிம்ம ராசின்னு பேசக்கூடாது, லக்னத்திற்கு இருக்கும் பொழுது இந்த ராகு பகவான் பயங்கரமான பலனை தரார். இதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடம் இப்போ இருக்கார். இப்போ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது பிறவி ஜாதகம்னா லக்னத்துக்கு போயிடணும், இப்போ உள்ள கிரகம்னா ராசி சந்திரன் எங்கே இருக்காரோ அங்கே வந்துடணும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இருக்கிற சந்திரன் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத திருப்பங்களை ஏற்படுத்த தான் போகிறார். அது எப்போ, எப்படி, எங்க அப்படிங்கிற கேள்விக்கான விடை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கு. அந்த பிறப்பு ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஃபீஸ் ஆன்லைனில் கட்டிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இப்போ எதை எதிர்பார்க்கலாம்? 8ஆம் இடத்து ராகு சில மனிதர்களை, சாதாரணமாக உலாவக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக, செல்வாக்கு மிக்க மனிதராக, இந்த சமுதாயமே போற்றக்கூடிய அற்புதமான மனிதராக, சாதனையாளராக, அதாவது வரலாற்று புகழ் பெறக்கூடியவனாக மாற்றுகிறார். இது ராகுவுக்கு இந்த சக்தி உண்டு. அப்படி வரலாற்று புகழை பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் ராகு வேலை செய்வார். சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரி சில நபர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய அளவில், விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில், சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுலையும் வேலை செய்வார். நமக்கு அதை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். என்னதான் ராகு நல்ல பலன்களையோ கெடுபலன்களையோ கொடுத்தாலும் கூட நாம் எப்படி நமக்கு ஒரு தீய விஷயங்கள் நடக்குதுன்னா தற்காத்துக்கணும்னா ராகு கிட்டேருந்து நாம் வந்து திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கோவில் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில். அங்கே கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அவருக்கு அபிஷேகம், பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். நாகநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். அதே போல் ராகு பகவானுக்கு நீங்கள் நல்லது செய்யணும், அவருடைய கோபத்தை தணிக்கணும்னு சொன்னால்
நீங்கள் வந்து தான தர்மங்களை விரும்புபவர். நீங்கள் நிறைய தர்ம காரியங்களை செய்யும் பொழுது ராகு பகவான் தன்னுடைய பலன்களை மாற்றி அமைக்கிறார். இது சத்தியமான உண்மை. அப்போ ராகு பகவான் நமக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் நம்ம தான தர்மங்களை நிறையாக செய்ய வேண்டும். நிறைய கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இது போன்ற விஷயங்களை செய்யணும். ராகுக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், பைரவர்களுக்கு, நாய்க்குட்டி நாய்களுக்கு, தெருநாய்களுக்கு உணவளிப்பது, அதற்கு நீர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது ராகு பகவான் ரொம்ப மனம் இறங்கி வந்து அந்த பக்தர்களுக்கு வந்து கெடுபலன்களை நீக்கி நல்ல பலன்களையே தருகிறார் என்பது மறுக்க முடியாத விஷயம். ஆக இது மட்டுமல்ல, ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும், கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த பலன்களை எல்லாம் எப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டா நடக்காது. குறைந்தபட்சம் 96 நாட்கள் நீங்கள் குளித்து சுவாமிக்கு விளக்கேற்றி இதை மாதிரி நான் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தெல்லாம் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் இமாலய மாற்றங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கு நடக்கலைன்னு சொன்னால் யாருக்கு நடக்கும்? கிரகத்துடைய ராஜா, 9 கிரகங்களின் ராஜா, காட்டு ராஜா, நாட்டிலையும் நீங்கள் தான் ராஜா, சிம்ம ராசி. ஆக உங்களுக்கு நடக்கலைன்னா தலைவர்களே நீங்கள் தான். ஆக இருக்கும்போது வேறு யாருக்கும் நடக்க வாய்ப்பில்லை. சிம்மராசி நேயர்களே, என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தகவலுடன் இருந்திருக்கும் என்பதில் ஐயப்பாடில்லை. தயவு செய்து உங்களுடைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.